5 கிலோவாட் ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்றதுக்காக இப்போ நம்ம சென்னை நங்கநல்லூர் வந்திருக்கோம். சோலார் ஆன் கிரிட் இன்வெர்டர்ல தி பெஸ்ட் பாலிகேப் இன்வெர்டரும் சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங்ல பெஸ்டான வாரி சோலார் இன்ஸ்டால் பண்றதுக்காக இப்போ நம்ம இங்க வந்திருக்கோம். உங்களுக்கும் இதே மாதிரி சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணா டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க சோலார் இன்ஜினியர்ஸ் உங்க வீட்டுக்கு சோலார் பேனல் போட்டு தருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சோலார் ரொம்ப பிடிக்கும்னா இங்க இருக்க பட்டன் பாத்தீங்களா, இந்த பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த ப்ராஜெக்டோட ஹீரோ தான் பார்க்க போறோம். அதாவது ஆன் கிரிட் இன்வெர்டர் தான் அப்படி சொன்னேன் சரிங்களா. இந்த வீட்டுக்கு நான் சூஸ் பண்ண இன்வெர்டர் வந்து பாலிகேப் இன்வெர்டர். இது இந்தியன் மேனுஃபேக்சர்ல தி பெஸ்ட் இன்வெர்டர்னு சொல்லலாம். இனிமேட் நீங்க வாங்குறதா பாலிகேப் ஹேவல்ஸ் போயிடுங்க. ஹேவல்ஸ் வந்து ரொம்ப விலை ஏற்றிட்டாங்க. இனிமேட்டு அது வந்து பணக்காரங்க மட்டும் தான் வாங்க முடியும். அந்த ஹேவல்ஸ் ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸான ஒரு இன்வெர்டர் வாங்கினா நீங்க தாராளமாக பாலிகேப் சூஸ் பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ் கேரண்டி தராங்க. இல்லங்க எனக்கு வந்து ஹேவல்ஸ் மாதிரி 10 இயர்ஸ் வாரண்டி வேணும்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டி தராங்க. எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்க வந்து வாரண்டி 10 இயர்ஸ் வாங்கிக்கலாம். ஒரு பிரச்சனை இல்ல. இப்போ இந்த இன்வெர்டரோட பேர் என்னன்னு சொல்ல போறேன். இந்த இன்வெர்டரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 கிலோவாட் ஆன் கிரிட் இன்வெர்டர் வித் 3 ஃபேஸ் வித் டியூவல் MPPT சரிங்களா. இப்போ இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். 5 கிலோவாட் இன்வெர்டர்ன்றது 5000 வாட்ஸ் பேனல தாங்கக்கூடியது. அதே மாதிரி ஆன் கிரிட் இன்வெர்டர் இது வந்து ஒரு ஆன் கிரிட் இன்வெர்டர். இது ஆஃப் கிரிட் இன்வெர்டர்ல இது கரண்ட் இருந்தா மட்டும் தான் வேலை செய்யும். அதாவது காலையில் 8 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இது ஒர்க் பண்ணும். இது எப்படி ஒர்க் ஆகும் சொல்லிடுறேன். காலையில சோலார் பேனல் உற்பத்தி ஆகிற மின்சாரம் டைரக்டா DC to AC இது கன்வெர்ட் பண்ணி உங்க வீடு ஃபுல்லா சப்ளை பண்ணும். மீதி உள்ள கரண்ட் அதாவது 5000 வாட்ஸ் பேனல் போட்டிருக்கீங்க. 5000 வாட்ஸுக்கு மேல லோடு இருந்ததுன்னா இந்த இன்வெர்டர் என்ன பண்ணுனா அப்படியே போய் இதுல இருந்து புல் பண்ணி வந்துடும். கரண்ட் அதிகமாக தேவைப்படுது. அதே மாதிரி 5000 வாட்ஸ் லோடுக்கு கீழே உங்களோட பவர் கன்சம்ப்ஷன் இருந்ததுன்னா இந்த இன்வெர்டர் பேனல் இருந்து டிராக் பண்ணி உங்க வீட்டுக்கு கொடுக்கும். மீதி உள்ள கரண்ட்டை EBக்கு கொடுத்துரும். EBல இருந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் வச்சுக்கினே இருப்பாங்க. மாசம் மாசம் எவ்வளவு யூனிட் வந்து நீங்க EBக்கு தரீங்கன்றத கிரெடிட் கரெக்டா வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பாலிகேப் ஹேவல்ஸ் சூஸ் பண்ணும்போது பட்ஜெட்ன்றது மறந்துடுங்க. ரொம்ப விலை அதிகம். இதுவே விலை அதிகம். ஹேவல்ஸ் சொல்லவே வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சைனா மேனுஃபேக்சரிங் இன்வெர்டர்லாம் கேட்குறாங்க. அது ரொம்ப விலை கம்மி. பட் அது நாங்கள் பண்றது இல்லை. ஏன்னா ஒரு வாட்டி வாங்கினாலும் இந்த மாதிரி பிராண்டடா போயிடுங்க. ஏன்னா இது எடுத்து நீங்க சர்வீஸ் சென்டருக்காக அலையணும்னு பாக்குறீங்களா, இல்ல ஒரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணாலும் 10 வருஷம் நல்லா ஓடணும்னு பாக்குறீங்களா? ஏன்னா இதோட மினிமம் கேரண்டி 10 இயர்ஸ் தரும்போது சைனா மேனுஃபேக்சர் சர்வீஸே கிடையாதுங்க சென்னையில. ஸோ அது மாதிரி ரொம்ப சீப்பாலாம் போயிடாதீங்க. ஏன்னா ரொம்ப லோ குவாலிட்டி. அது மாதிரிலாம் போனிச்சுக்கோங்களேன். சர்வீஸ்க்குன்னே நீங்க அலையணும். சர்வீஸே இல்லை. அதனால நீங்க ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்லா பிராண்டடா போயிடுங்க. ஏன்னா நாங்க பிராண்டட் மட்டும் தான் நான் பண்றேன். பிராண்ட் தவிர ஒரு சின்ன ஒரு வயர்ல விட நான் பிராண்ட் பார்ப்பேன். போல் நெட்ல கூட SS தான் போடுவேன் சரிங்களா. அதுல கூட MS போட மாட்டேன். அது ரொம்ப பிராண்ட் பார்ப்பேன். அதே மாதிரி நீங்க ஆன் கிரிட் போயிட்டா நெட் மீட்டர் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அதாவது தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகிற நெட் மீட்டர் சரிங்களா. அது இந்த வீட்டுக்கு போடுவாங்க, இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இது முடிச்சுட்டு நாங்க இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்துல இருந்து. அவங்க உங்களுக்கு நெட் மீட்டர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா. அது கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ண 2 வீக்ஸ் ஆகும். இப்போ நம்ம அடுத்த பார்க்க போறது மவுண்டிங் ஸ்ட்ரக்சர். அதாவது உங்க வீட்டில் வந்து JSW ஷீட்டு இந்த மாதிரி GI ஷீட் போட்டிருந்தீங்கன்னா அதில் எப்படி சோலாரை வந்து மவுண்ட் பண்ணுன்றது பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் மவுண்ட் பண்ணோம். இது ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் எப்படி சோலார் பேனல் மவுண்ட் பண்ணுவாங்கன்ட்டு காட்டுறேன் வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா பேனலை மவுண்ட் பண்ண போகிறோம். பேனலை மவுண்ட் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு அலுமினியம் ஸ்ட்ரக்சர் தேவை. அலுமினியம் ஸ்ட்ரக்சர் நம்மள்ட்ட இருக்குது. அலுமினியம் ஸ்ட்ரக்சர் இங்கே இன்ஸ்டால் பண்ணாக்கா அந்த கில்ட்டி பீஸை ஃபேப்ரிகேட்டர் போட்டிருக்கிற அந்த போல் நெட்டை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு அதில் நம்ம அந்த போல் நெட்டை அப்ளை பண்ணணும். போல் நெட்டை டைட் பண்ணணும். வாங்க. அடுத்து என்ன பண்ணாக்கா இந்த போல் நெட்டை ரிமூவ் பண்ணி அப்படியே நம்ம இந்த கில்ட்டி பீஸை டைட் பண்ணக்கூடாது. அதுக்கு சென்டரில் ஒரு கேப் இருக்கும், சின்னதாக ஒரு கேப்பு. அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இந்த சிலிக்கான் ஜெல் அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு இந்த ஸ்பேஸ் வந்து மழை வந்தாலும் சேஃபாக இருக்கும். உள்ளே அந்த தண்ணி வராது. இப்போ சிலிக்கான் ஜெல் அப்ளை பண்ணுறாரு. ஸோ இந்த கிளாம்பை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துலையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன் ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா நமக்கு சப்போஸ் இது மேலே எல்லாமே பேனல் கவர் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ கார்னர் டாப் எட்ஜில் வந்து நமக்கு மழை தண்ணி படுது அப்படின்னா எங்கே வரும் அப்படின்னா இந்த ஏரியாவில் தான் ரன் ஆகும். அப்படி ரன் ஆகும்போது இந்த இடத்துல நம்ம ஹோல் இருந்தது அப்படின்னா இது வந்து ஃபேப்ரிகேட்டரும் வந்து இந்த இடத்துல பண்ண மாட்டாங்க. நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம இங்கே பண்ணக்கூடாது. இங்கே பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஏரியாவில் பொதுவாகவே பேனல் மேலே உட்காந்துரும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து மழை தண்ணி படுறதுக்கான சான்சஸே இல்லை. ஸோ அங்கே மேலே படுது அப்படின்னா கூட இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எட்ஜில் படுற மழை தண்ணி இமிடியேட்டாக கீழே இப்படி இறங்கிடுச்சுன்னா எல்லாமே இந்த ஏரியாவில் தான் ரன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகிறதுக்கான எந்த பாசிபிலிட்டியும் கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம கிளாம்பை வந்து நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்தியன் சோலார் மேனுஃபேக்சரில் த பெஸ்ட் சோலார் பேனல் ஆகிய
வாரி சோலார் பேனல் தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டுக்கு நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி மோனோ கிறிஸ்டலின் பர்க் வித் ஆஃப் கட் தான் சூஸ் பண்ணேன். இருக்கிறதுல இப்போதைக்கு இதாக இருக்கிறதுல டாப் எண்ட். ஃபியூச்சரில் போகிறதா இருந்தால் நீங்கள் 600 வாட்ஸ்லாம் வந்துச்சு கெனடியனில், அது போட்டுக்கோங்க. சோலார் பேனல் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. எப்பவுமே நீங்கள் JSW ஷீட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி JSW ஷீட் அந்த பக்கமாக நார்த்து பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இது சவுத், சரிங்களா? எப்பவுமே நார்த் டு சவுத் தான் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் அந்த 13 டிகிரி நீங்கள் கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியும். பேனலோட எஃபிஷியன்சி கரெக்டாக வரும். இந்த பேனலோட எஃபிஷியன்சி 20.5 எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறது இது பெஸ்ட் சோலார் பேனல் இப்போதைக்கு தான். உங்களுக்கு சோலார் பேனல் சூஸ் பண்ண தெரிலனா இந்தியன் மேனுஃபேக்சரில் வாரி போயிடுங்க. இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை எனக்கு ஃபாரின் மேனுஃபேக்சர் வேணும்னா பேனசானிக், REC, சன் பவர், கெனடியன், இது 4 பேர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது போயிடுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரியோட பேனல் ரேட் ரொம்ப ரொம்ப ஏறிடுச்சு. இது பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஃபாரின் மேனுஃபேக்சரே பண்ணிடலாம். ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5% ஒன்று இருந்தது, அப்போ இப்போ 12% மாற்றினாங்க. இப்போ இம்போர்ட்டுக்கு 40% ஏற்றிட்டாங்க. ஸோ அது ஏறினால ஆட்டோமேட்டிக்காக பேனலோட ரேட்டு ரொம்ப ஏறிடுச்சு. அதே மாதிரி இப்போ ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். எப்பயுமே ஒயர் யூஸ் பண்ணும்போது அது பாலிகேப் ஒயராக மட்டும்தான் இருக்கணும். பாலிகேப்போட ஒரு ஒயர் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் ரொம்ப டூப்ளிகேட் கிடைக்குது சென்னையில். ஸோ அந்த கம்பெனியில் யாரோ பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் ரொம்ப டூப்ளிகேட் வருது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ பாலிகேப்பை வந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக இம்போர்ட் பண்ணுறோம். அதாவது பாலிகேப் மேனுஃபேக்சரிங்லேருந்து நாங்கள் எடுக்கிறதுனால நாங்கள் ஒரிஜினல் ஒயர் தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவியான பைப் தான் யூஸ் பண்ணணும். நார்மல் பைப் போடாதீங்க. நார்மல் பைப் போட்டிங்கன்னா சீக்கிரம் உடஞ்சிடும், இந்த மாவாக கொட்டிடும். ஹெவி பைப் போட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நீங்கள் பார்த்துக்கணும். போல்டு நெட்டு கூட SS தான் போடணும், MS போடாதீங்க, சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது எர்த்திங். நம்ம வந்து மின்சார உற்பத்தி பண்ணுறோம். எவ்வளோக்கு எவ்வளோ மின்சார உற்பத்தி பண்ணுறோமோ அதே மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன் நம்ம ரொம்ப பார்த்துக்கணும். எப்பவுமே எர்த்திங் பண்ணும்போது 2 எர்த்திங் பண்ணணும். ஏன்னா DC எர்த்திங், AC எர்த்திங். நம்ம DC கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், AC கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம், சரிங்களா? பேனல்லேருந்து ஒரு எர்த்திங் வந்து இங்கே போட்டோம். ஏன் இந்த இடத்துல வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து செடி இருக்குது. செடி இருக்கிறதுனால செடிக்கு தண்ணி ஊற்றுற பழக்கம் இருக்குது. ஸோ உள்ளே போட்டிருக்க கெமிக்கலுக்கு வந்து அப்பப்போ தண்ணி இருந்ததுன்னா ஈஸியாக அதோட ஷாக்கை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால நாங்கள் இங்கே வச்சிட்டோம். அதே மாதிரி இங்கேருந்து அடுத்த 3 மீட்டர் தாண்டி அடுத்த எர்த்திங்கும் போட்டுட்டோம், சரிங்களா? எப்பவுமே எர்த்திங் பண்ணும்போது நல்ல டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. 2 எர்த்திங் போடணும். சேஃப்டி மெஷர்ஸ் கூட குவாலிட்டி பாருங்கள், சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. எப்படி சோலார் பேனலில் ப்ரொஃபஷனலாக இன்ஸ்டால் பண்ணியிருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு இல்லை உங்கள் கம்பெனிக்கு இன்ஸ்டால் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கான சோலார் பேனல் போட்டு தருவாங்க. வீடியோக்கு முடிக்கிறது முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். பிராண்ட் இஸ் ஆல்வேஸ் அ பிராண்ட், சரிங்களா? உங்களுக்கு பிராண்டு தான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நான் மட்டும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபோன் பண்ணி சைனா மேனுஃபேக்சர்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் நான் பிராண்ட்னே ஒத்துக்க மாட்டேன். அதே மாதிரி சோலார் மேனுஃபேக்சர் போகும்போது வாரி விற்கிற மாதிரி நல்ல டாப் பிராண்டாக போயிடுங்க, சரிங்களா? என் சேனல் ரொம்ப பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.